நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நமக்கு தூக்கம் வரவில்லை, எதனால்? இதை மாற்றுவதற்கு வழி என்ன? தர்மம் ஏதுன்னு சொல்லு அப்படின்னு திருத்தராஷ்டிரன் கேட்கிறார். விதுரர் ஒன்றுனா கூறுறார். எந்த ஒரு கர்மத்தில் ஊக்கத்தோடு ஈடுபடுகிறானோ அப்பதான் பண்டிதன். திதிக்ஷா, அந்த கர்மத்தில் குறுக்க எத்தனை இடையூறு வந்தாலும் பொறுமையாக தாண்டானோ அவன்தான் பண்டிதன். தர்ம நித்தியதா, என்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கச்சே அதர்மத்துக்கு வழி வந்தால், ஒருவேளை ஏதானு தர்மத்துக்கு விரோதமாக பண்ணணும்னா தைரியமாக அதை ஒதுக்குறானோ, அதர்மத்தின் வழி போக மாட்டேன்னு சொல்கிறானோ அவன்தான் பண்டிதன். யமர்த்தான் நாபகர்ஷந்தி, யார் பெறத்தியார் சொத்துக்கு துளியும் விரும்புறதில்லையோ அவன்தான் பண்டிதன். சவை பண்டித உச்சதே, இதை போல நீ பண்டிதனா இருக்கியோ? பண்டிதர்கள் தூங்காமல் சமப்படுவதில்லை. திருத்தராஷ்டிரா, நீ பண்டிதனா? அவர் அதுக்கு மேலே கேட்குறார். பண்டிதனுக்கு அடையாளம் சொல்லிட்டே, அது இருக்கா இல்லையான்னு அப்புறம் யோசிக்கிறேன். மூடனுக்கு அடையாளம் சொல்லு, அது சுலபமாக பார்த்துடலாம். இப்போ பண்டிதனுடைய அடையாளம் தெரிஞ்சுக்கிறத விட யார் மூர்க்கன் மூடன் அடையாளம் சொல்லு, அப்போ அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஆஸ்ருதஸ்ய சமுன்னத்தா தரித்ரஸ்ய மகாமனாக அர்த்தோச்சாகர்மணா பிரேப்சு மூட இத்யுச்சுதே புதை, இவன் தான் மூடன்னு சொல்லப்படுறார். ஆஸ்ருதஸ்ய, கல்வி கேள்விகளில் வல்லமை இல்லை, நல்ல விஷயத்தை கேட்டதே இல்லை. சமுன்னத்தா, கேட்டிருந்தாலும் அதன்படி ஒழுக்கம் இல்லை, கர்வம் வந்துடுத்து. சமுன்னத்தா தரித்ரஸ்ய, அந்த வித்தியை தெரிஞ்சின்றது எல்லாத்தையும் மறந்து போய்ட்றான். நேராக இவனுக்கு தான் அது பொருந்தும், நன்னா படிச்சிருக்காம, படித்தது எல்லாத்தையும் மறந்து போயிட்டான். மகாமனாக அர்த்தாம்சா கர்மணா பிரேப்சு மூட இத்யுச்சதே புஜைஹி, இவர்கள் தான் மூடன்னு சொல்லப்படுறா. ஏக பாபானி குருத்தே பலம் புங்தே மகாஜனகம். யோசித்துப்பார், ஒருத்தம் பண்ணுற பாபத்தை சுற்றி இருக்கிற மொத்த பேரும் அனுபவிக்கிறா தெரியுமோ பலத்தை. பாபம் ஒத்தந்தான் பண்ணுறான், தப்பு ஒருத்தம் பண்ணியிருந்தால் குடும்பமே அந்த தப்பை அனுபவிக்கிறது இல்லையோ. அதை புரிஞ்சுக்கோ. நீ ஒத்தம் பண்ண போகிற, இது எவ்வளவு காலத்துக்கு இந்த தப்பு இழுக்க போகிறது தெரியுமோ. போக்தாரோ விப்ரமுச்சந்தே கர்த்தா தோஷேன லிப்பியத்தே, கர்த்தாவுக்கு தோஷம் வரும், அதனால் பல பேரும் துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள். புரிந்துகொள். ஏகஸ்வாதுன புஞ்சீத ஏகச்சார்த்தான்ன சிந்தையேத் ஏகோன கச்சேத் அத்வானம் நைக சுப்தேஷு ஜாகிரியாத். அழகா 4 விஷயம் சொல்கிறார். ஏகஸ்வாதுன புஞ்சீத, ஒரு இனிமையான பண்டம் கைக்கு கிடைத்தால் அதை தனிமையில் உண்ணாதே, 2 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. இனியது தனியருந்தேல்னு தமிழர் மரபு. ஏகஸ்வாதுன புஞ்சீத. அப்புறம் ஏகச்ச அர்த்தான்ன சிந்தையேத்து, ரொம்ப ஆழமான கருத்துக்களை தனித்து யோசித்து முடிவெடுத்துறாதே. 2 பண்டிதர்களை கூப்பிடு, அவர்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ, அப்புறம் முடிவெடு. ஏகோ நகச்சேத் அத்வானம், எங்கோ காடு இருக்குன்னா அந்த காட்டுக்குள்ளே தனியாக மட்டும் போகாதே, இருட்டு திக்கு தெரியாத காடு, அதில் தனியாக போகாதே. நைக சுப்தேஷு ஜாகிரியாத், அதே மாதிரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கச்சே நீ முழிச்சுட்டு இருக்காதே. இது சில பேருக்கு வழக்கம், அவளுக்கு தூக்கம் வராது, மற்ற பேரெல்லாம் நன்னா தூங்கிடுவா, இவா கொட்டுன்னு விளக்க போட்டு வச்சுன்னு உட்காண்டே இருப்பா. அதை பார்த்துட்டு மற்ற பேர் கோவம் வரும். இவருக்கு தூக்கம் வரலன்னா வர்றவாளை எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டுருக்காரு? நாங்கள்லாம் நிம்மதியாக தூங்குறோமோ இல்லையோ. சில பேர் 3 மணிக்கு எழுந்து விடுவா, எழுந்து போனே இதை சத்தம் போடுறது, அந்த தாப்பாளை இழுக்கிறது, இந்த வண்டியை நகர்த்துறது, ஏதோ பாத்திரத்தை டக்கடக்கான்னு எடுத்து வைக்கிறது, பால் காய்ச்சலேன்னு சத்தம் போடுறது, இதெல்லாம் போட்டு எப்படியான்னு எழுப்பிடுறது. அவளை எழுப்பிட்டோன்னு ஓ எழுந்துட்டீளான்றது. அதுக்கு தான் இத்தனையுமே பண்ணியிருக்காரு அவர். எழுந்திருக்கிறதுக்கு வேண்டி எல்லாத்தையும் பண்ணா. அப்போ மற்ற பேர் தூங்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக நீ விழித்திருக்காதே, அனைவரும் தூங்கினா நீயும் தூங்கிவிடு. ஏகா க்ஷமவதாம் தோஷா தித்தீயோ நோபபத்தியதே எதேனம் க்ஷமையாயுக்தம் அசக்தம் மன்யத்தே ஜனகம். ஒருத்தன் கண்டிப்பாக பொறுமை காக்க வேண்டும். யாரிடத்தில் எந்த தண்டனை கொடுக்காம பொறுமை காப்பணுமோ அப்படி இருக்க வேண்டும். ஆனால் லோகத்தில் பார்த்து திருத்தராஷ்டிரா, பொறுமை காத்தலுக்கும் கோழைத்தனத்துக்கும் இடைவெளி குறைவு. நீ ரொம்ப பொறுமையாக இருக்கேன்னு காட்டிக்க போக உலகம் ஒன்றை கோழைன்னு சொன்னாலும் சொல்லிடும். நான் நன்ன கோழையே இல்லை, நான் வீரன் அப்படின்னு சொல்ல போக உலகம் உன் தண்டனையை பார்த்து கொடூரக்காரன்னு சொன்னாலும் சொல்லிடும். அதுக்கு எழ ரொம்ப சின்னது, ஜாகிரதையாக நடந்துக்கோ. நீ கொடுமைக்காரனாக வாழப்படாது, வீரத்தை விட்டுடக்கூடாது, பொறுமையை விட்டுடக்கூடாது, கோழைன்னு பேர் வாங்கக்கூடாது. இந்த 2த்துக்கு இருக்கிற கம்பி மாதிரி இடைவெளி, அதை பார்த்து நன்கு நடந்துகொள். மேலும் கூறுகிறேன் கேள். த்ரயோன்யாயா மனுஷ்யானாம் ஸ்ரூயந்தே பரதர்ஷவ கனியான் மத்தியம ஸ்ரேஷ்ட இது வேதவிதோ விதுகு. உலகத்தில் நியாயங்கள் பல உண்டு. இதோ கர்மயோகம் ஒரு யோகம், ஞான யோகம் ஒரு யோகம், பக்தி யோகம் ஒரு யோகம். என் எப்படி ஆன்மீகத்தில் யோகங்கள் சொல்லுகிறார்களோ சாமதான பேத தண்டம் என்று உண்டு. அதில் தண்டனையை கடைசியாகத்தான் சொல்லியிருக்கார்கள். எடுத்தெடுப்பில் தண்டனை சொல்லக்கூடாது.
சாமம் பொய்த்து போச்சு, தானம் பொய்த்து போச்சு, பேதம் பொய்த்து போச்சு, அப்படின்னா தான் மேற்கொண்டு தண்டனை கொடுப்பதற்கு வர வேண்டும். நீ தொடக்கத்திலேயே தண்டனை பற்றி பேசுகிறாய். ச காமாம் அந்நிய பிரஜஹாதி ராஜா பாத்திரே பிரதிஷ்டாபயத்தே தனஞ்ச விசேஷவச்சுதவான் க்ஷிப்ரகாரி தம் சர்வலோக குருதே பிரமாணம். ஒரு சிறந்த ராஜான்னு ஆரை தெரியுமோ கூறுகிறோம்? யஹ் காமமன்ய பிரஜஹாதி. ராஜ்யத்தை நன்கு ஆளணும், பிரஜைகளை நன்னா வச்சுக்கணும், வித்தத்தை கஜானாவை நன்னா பெருக்கணும். இந்த ஆசையை தவிர மற்ற ஆசை இருக்கிறவன் ராஜாவல்லன். இதுதான் அவனுக்குன்னு இருக்கிற ஆசை. பாத்திரே பிரதிஷ்டாபயத்தே தனஞ்ச. தன்னுடைய சொத்தை எந்த இடத்துல யார்கிட்ட கொடுத்து வைக்கணுமோ அங்கே வைக்கணும். இப்போ ஒரு அரசன் முதலீடு பண்ணுறாரு பாருங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணணும். தப்பாக உள்ள காசும் படுத்துனா அப்புறம் அரசனுக்கு கஜானாவே படுத்துனா மக்கள் எல்லாத்தையும் எப்படி காப்பாற்ற போகிறார்? நல்லா பார்த்து இடத்தில் பாத்திரத்தில் இட வேண்டும். விசேஷவிச்சு ஸ்ருதவான், நல்ல அறிவாளி. அதை விட எத்தனை வயசாக இருந்தாலும் வித்வான்களை பேச சொல்லி கேட்டுட்டே இருக்கணும். நான் அறிவாளிங்கிறதுக்காக இன்னொருத்தருடைய பேச்சை கேட்கறத நிறுத்திடக்கூடாது. கேட்டுண்டா புதுசாக அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னு முடிச்சுடாதே. மேலே கேட்டுன்னு இருக்கிறவன் தான் ராஜா. க்ஷிப்ரகாரி, கடமையை உடன் நிறைவேற்றுபவன். தம் சர்வலோகா குருதே பிரமாணம். அவனைத்தான் உலகம் முழுக்க எப்போதும் கொண்டாடும். நீ அதை போல் அரசனாக இருக்கிறாயான்னு பார்த்துக்கொள். ஆனால் யோசித்து பார்த்தால் நீ ஏற்றென்றிருக்கிற கடமையை உடனே செய்ய மறுக்கிறாய். பெறத்தியார் சொல்கிறத நிறைய கேட்டுக்கிற குறைச்சல் இல்லை, ஆனால் ஒன்றை கூட பண்ணவே மாட்டேங்கிறாய். எல்லாம் காதில் கேட்டுக்கிறே, பண்ண மாட்டேங்கிறியே. பிரதாயையாமுச்சிதம் தாத்த ராஜ்யம் சுகி புத்திரைஹி சகிதோ மோதமானா ந தேவானாம் நாபிச்ச மனுஷ்யானாம் பவிஷ்யசித்வம் தர்க்கணியோ நரேந்திர. நரேந்திர, அரசர்களுள் தலைவனே, நீ மட்டும் யோசித்து யாருக்கு எவ்வளவு இடத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அவர்களுக்குரிய ராஜ்யத்தையும் கொடுத்து உன் பிள்ளைகளையும் நன்னா வச்சிருந்தா இந்திரனை விட லோகம் உன்னை கொண்டாடும். எல்லா புலவர்களும் உன்னை புகழ்ந்து பேசுவா. இந்த விஷயத்தில் நீ தப்பி தவறா முடிவு எடுத்துட்டாயானால் 7-14 ஜென்மத்துக்கும் அவப்பெயரை தேடிக்கொள்ளுவாய். செய்யாதேன்னு கூறுகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜாகிரதோ தஹ்யமானஸ்ய யத் காரியம் அனுபஷ்யதி தத்ப்ரூஹி த்வம் ஹி நஸ்தாத தர்மார்த்த குஷலோஹ்யசி. என்னுடைய தர்மத்திலையும் அர்த்தத்திலையும் நல்லது நடக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் நான் இப்போ முழிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணத்தை போக்கி எனக்கு நல்லது செய்வதுரா. விதுரர் அப்போ பதில் சொல்கிறார், ஒன்றும் காரணம் இல்லை, நான் தான் சொல்லன காரணம். பெறத்தியார் துன்பப்படும் போது நீ தூங்க முடியாது. அந்த துன்பத்துக்கு நீ காரணமாக இருந்தால் தூக்கம் வாராது. அது எப்படி? இப்போ இன்னொருத்தருக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அவள் நன்னா கஷ்டப்படுறான்னு தானே எனக்கு திருப்தியாக தூக்கம் வரும். இது நாம் நினைக்கிறது இப்போ. ஆனால் அவர் சொல்கிறார் தூக்கம் வராது. அதுதான் இயற்கையின் நியதி. பகவான் ஜகத்தை எப்படி சிருஷ்டிச்சு வச்சிருக்காருனால் இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுத்துட்டு நீ சுகமாக இருக்கலான்னு நினைக்கிற, ஒரு நாளும் அது நடவாது. தானே பிறர்க்கின்னா முற்பகல் செய்யன் தமக்கின்னா பிற்பகல் தாமே விளையும். நீ முன்னாடி பகலில் செஞ்சுருந்தியானா அது சாயங்காலத்துக்குள்ளே வந்துடும். இப்போ பாரு, கடைசியில் பாண்டவர்கள் நன்னா தூங்கிட்டு இருக்கா, நீ தான் கட்டப்பட்டு இருக்கே, தூக்கம் வரலன்னுட்டு. ஏனெனில் அவன் இன்னொருத்தன் சொத்துக்கு ஆசைப்படலை, மற்றொருத்தனுடைய துக்கத்துக்கு அவன் காரணமாகவில்லை. துவாம்மாம் யதாவது விதுர பிரசாதி பிரஜாபூர்வம் சர்வம் அஜாத சத்ரோஹோ பாவமே செய்து பாவி ஆகாதே என்று அவனுக்கு ஹிதத்தை எடுத்துரைத்தார். அந்த சமயத்தில் ஹிதத்தை கேட்கணும். புத்திர பாசத்தினாலே எதையும் இழந்துவிடக்கூடாது. பிள்ளைப்பாசம் முக்கியமா தர்மம் முக்கியமா என்றிருந்தால் தர்மமே முக்கியம்னு முடிவெடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்டுக்கோ. கேசினி என்னோட பெண். அந்த பெண்ணின் காரணமாக இருவருக்கு சண்டை. சுதன்வான் ஒரு பிராமணன், விரோச்சனன் அசுரன். பிரஹ்லாதனுடைய மகன் விரோச்சனன், அதுக்கப்புறம் விரோச்சனுடைய மகன் பலி மகாராஜா, பலி சக்கரவர்த்தி. அந்த விரோச்சனனுக்கும் சுதன்வாவுக்கும் சண்டை. கேசி என்னும் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று இவனும் ஆசைப்படுறார், அவரும் ஆசைப்படுறார். ஆனால் சுதன்வா, நான் பிராமணன், என்னோட சமமாக அமர்வதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. நான் இந்த சாஸ்திரம் படிச்சிருக்கேன், அந்த சாஸ்திரம் படிச்சிருக்கேன், நான் மனத்தை அடக்கியவன், புலங்களை அடக்கியவன் என்றெல்லாம் அவரை பற்றி சொல்ல, பெண்ணினிடத்திலேயே போய் கேட்போம் என்று இருவரும் கேட்டார்கள். அப்போ பெண் அபிப்பிராயப்பட்டா, இதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஒன்று செய்வோம், நடுவரை அழைத்து அவரை கேட்போம். நடுவராக யார் இருக்கணுங்கிற பேச்சு வந்தது. இவர் பக்கத்தவராக இருக்கக்கூடாது, அவர் பக்கத்தவர் இருக்கக்கூடாது. அதை போல நடுவாவத்தர் இருக்கணும்னால் அப்போ சுதன்வா ஒத்துக்கிறார், உன் தந்தை பிரஹ்லாதனே நடுவராக இருக்கட்டும். இவனுக்கு புரியல, எங்கப்பா என் பக்கம் தானே பேசுவார்,
என்று இவன் நினைத்தான். அவ்வளவுதான் உங்கள் அப்பா பற்றி நீ தெரிஞ்சின்றது என்று சுதன்வா சொன்னார். இருவரும் போனார்கள். பிரஹ்லாதன் அமர்ந்திருந்தார். அவரிடத்துல 2 பேரும் போய் நியாயம் கேட்கிறார். இவன் பட்சத்தெல்லாம் இவன் சொன்னான், இவன் பட்சத்தெல்லாம் இவன் சொன்னான். உடனே சொன்னார், இருவரும் அமர்ந்து பேசுகிறீர்கள், ஹே விரோச்சனா எழுந்திருன்னார். அது வரைக்கும் 2 பேர் அமர்ந்து பேசியிருந்தாலும் இல்லையோ, விரோச்சனா எழுந்திருந்த உடனே பதில் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ அவர் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டார், ஒன்று 2 பேருக்கு சமமாக உட்கார்றதுக்கே உனக்கு யோக்கியதை கிடையாது, சுதன்வா மெத்த படித்தவன் ஆச்சாரசீலன், விட்டுடு என்று தம் பிள்ளையாகவே இருந்தாலும் எது தர்மமோ அதை தெளிவாக எடுத்துரைத்தாரோ இல்லையோ, அதை பார்த்து ஹே திருதராஷ்டிரா நீ தெரிந்து கொள். அடுத்த சரித்திரம் சொல்றார், தத்தாத்திரேயர் சாத்திய தேவர்களை சந்திக்கிறார். சாத்திய தேவர்களே ரொம்ப பெரியவா, தத்தாத்திரேயர் அதை விட பெரியவர். சாத்திய தேவர்கள் தங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் கேட்டு தத்தாத்திரேயர் அவருக்கு சமாதானம் சொல்லுகிறார். அங்கும் தர்மந்தான் கூறப்பட்டுள்ளது. நாக்ரோஷி சியான் நாவமானி பரஸ்ய மித்ரத்ரோகி நீத நோத நீச்சோபசேவி நச்ச அபிமானி நச்ச ஹீனவிருத்தா ரூக்ஷாம் வாச்சம் ருஷதீன் வர்ஜயீத. ஒரு ராஜா கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியதே தத்தாத்திரேயர் சொல்றார். நாக்ரோஷி சியான் நாவமானி, யாரையும் பார்த்து சட்டன்னு கோபம் கொள்ளாதே, ஒத்தரையும் அவமானப்படுத்திடாதே. மித்திர துரோகி, நண்பர்களுக்கு ஒரு நாளும் துரோகம் இழைக்காதே. நோத நீச்சோபசேவி, ரொம்ப தாழ்ந்தவர்களோட நட்பு வச்சுன்னு அவளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காதே. நச்ச அபிமானி, தான்கிற அகங்காரத்தோடு இருக்காதே. நச்ச ஹீனவிருத்தாக, சாஸ்திரம் சம்மதிக்காத எந்த ஒரு கர்மத்திலும் ஈடுபடாதே, அதான் ஹீனவிருத்தி, அதில் ஈடுபடாதே. ருக்ஷாம் வாச்சம் ருஷதீம் வர்ஜயீத, நல்ல எண்ணம் இருந்தால் கூட பல பேரும் சொல்லினால் கெடுவர். நம்ம கல்யாணத்துக்கு 60 வந்திருப்பா, உழன்னு 3 நாள் நன்னா உழைச்சிருப்பா, கடைசியில் முடிச்சா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பேரை கெடுத்துன்னு போயிடுவா. நன்னா உழைச்சிருப்பா, ஆனால் எத்தோ ஒரு வார்த்தை வாயால் கட்டுறதுங்கிற மூலியம் ரொம்ப ஜாகிரதையாக யாகாவாராயின்னு நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நாம் நாக்க காத்துக்கொள்ள தெரிய வேண்டும். கர்ணனும் துரியோதனனும் கண்டபடி வார்த்தைகளை பேசி ராஜசபையில் அவமானப்படுத்தினாலும் இல்லையோ, அதனால தானே இத்தனை ஆபத்துமே வந்திருக்கு. எப்போ ஜாகிரதையாக நாக்கை அடக்க வேண்டுமோ செய்ய வேண்டும் என்று தத்தாத்திரேயர் இவர்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்ததே ஆங்காங்கு மேற்கோள் காட்டி சாதித்தார். சந்தத்ஸ்வத்வம் கௌரவ பாண்டுபுத்திரை மாதேந்தரம் ரிபவ பிரார்த்தயந்து சத்தே ஸ்திதாஸ்தே நரதேவ சர்வே துரியோதனம் ஸ்தாபய தம் நரேந்திர. ஏ திருத்தராஷ்டிரா, நீ சொன்னா துரியோதனன் அடக்க முடியாது, நீ தானே ராஜா, நீ தகப்பனார்ங்கிறியே. விதுரர் கேட்கிறார், இப்போ நீ அரசனாக முதலா தந்தையாக முதலா? 2 பதவியில் உனக்கு எது முதல் பதவி? தந்தை முக்கியம் இல்லையான்னா அவர் பதில் சொல்றார், நீ பிறந்த போது அரசன், ஆனால் தந்தையாக ஆனாய். வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. நீ பிறக்கும் போதே அரசன், அப்போ அதுதான் உனக்கு முதல். நீ ராஜாவா முதல்ல என்ன கடமையாற்றணுமோ ஆற்றிடு, அதுக்கப்புறம் வளர்ந்து கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றப்பறனா தந்தை. முதல்ல இருந்த கடமையை முடி, நீ தான் அரசன். ராமன் அதனால தான் அரசனா கணவனான்னு ஒப்பிட்டு பார்த்தார். அவர் கணவனாக இருந்திருந்தார்னால் அக்னி பிரவேசத்துக்கோ காட்டில் போய் விடுனோ பேசியிருக்கவே மாட்டார். அவர் முதல்ல ராஜாவோ இல்லையோ, மக்கள் என்ன நினைப்பாளோன்னு நினைக்கவே தான் சீத்தையனுடைய அக்னி பிரவேசத்தை ஒத்துண்டதோ காட்டில் கொண்டு போய் விடுன்னு ஒத்துண்டதோ. இதை ஒத்துனுட்டு இன்னி வரைக்கும் அவர் பட்டிமன்றத்துக்கு விஷயமாயிட்டார். ராமன் தப்பா பண்ணாரா, காட்டில் கொண்டு போய் விட சொன்னது சரியா தப்பா, இது எங்கே பார்க்கணும்? முதல்ல சீத்தை என்ன சொல்லியிருக்கா பார்க்கணும். அவள் சொல்லி அவள் தானே பாதிக்கப்பட்டவள். அப்போ பாதிக்கப்பட்டவளுடைய வார்த்தை என்னாரு பார்த்துட்டு தான் ராமனை பற்றி முடிவு பண்ணணும். என்ன இருக்கட்டும், இல்லாத போட்டோம். அவர் சரியா பண்ணாரா தப்பா பண்ணாரான்னு நாம யார் பேசுறதுக்கு? இப்போ சாஸ்திரம் வால்மீகி பகவான் எங்கேயோ எழுதியிருக்கார், கிட்டக்கே நம்ம போகிறது இல்லை. அப்படி இருக்கிறச்சு அவரை பற்றி பேசி தேவையற்ற பாபத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாம் இல்லையோ. சொல்லலாம், இதை போல நடந்திருக்கு, சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு என்று வேணால் பேசிக்கலாமே தவிர உத்தரகாண்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, அதே சீதையை கொண்டு போய் விடச்சே. இப்போ சுந்தரகாண்டத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு, கிஷ்கிந்தா காண்டத்தில் என்ன இருக்குது, சீதை எப்படி நடந்தனால்னு சொல்லலாமே தவிர இது சரின்னு 4 பேர் வேகமாக பேசுறது, இது தப்புன்னு இன்னொரு 3 பேர் வேகமாக பேசுறது, கடைசியில் நடுவில் இருக்கிறவர் சரியும் இல்லை தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறது. அவருக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்காரா? அவர் ஏதாவது எதிர்த்து சொல்லிட்டு போக நாளைக்கு அவருக்கு ஆபத்துன்னா, அதனால தான் அவர் அதை சொல்கிறதும் கிடையாது. இப்போ இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு கடைசியில் சொன்னால் இந்த மாதிரி பெரியோர்கள் எழுதவே மாட்டான். இதுதான் சரின்னா இதுதான் சரி, அது பொட்டில் தெரித்தார் போல தான் பேசுவார்கள். அடுத்து பார்ப்போம். இவர் அந்த சரித்திரத்தை எடுத்து சொல்லிட்டு இப்போ நீ யோசித்து பார். சந்தஸ்வத்வம் கௌரவ பாண்டுபுத்திரை மாதேந்தரம் ரிபவ பிரார்த்தயந்து சத்தே ஸ்திதாஸ்தே. இப்போ நீ சொல்கிறத உன் பிள்ளை கேட்க மாட்டானோ? அரசனாக இருந்து பிரஜையை முதல்ல அடக்கு. ஒரு பிரஜை அடங்கலைன்னா என்ன பண்ணுவேன்? நீர் தண்டனை கொடுப்பீர். அப்போ ஏன் இந்த பிரஜைக்கு மட்டும் தண்டனை கொடுக்கறது இல்லை? என் பிள்ளை இல்லையான்னார். பிள்ளை முதலா பிரஜை முதலா? அதை யோசிப்பார்.
ராஜா முதலா பதி முதலான்னு முதல்ல கேட்டேன்னு இல்லையோ, இப்போ பிள்ளையா இருக்கிறது முதலா பிரஜையா இருக்கிறது முதலான்னா, நீர் எப்போ ராஜா முதலோ அப்போ பிரஜை முதல். அவனை பிரஜைன்னு தான் நீ வைக்கணும். பிரஜை தப்பு பண்ணால் கண்டிப்பாக நீ தண்டிச்சு தான் தீர வேண்டும். இதே இன்னொருத்தம் பேசியிருந்தா நீ பார்த்துட்டு இருந்திருப்பியா திருத்தராஷ்டிரா? உன் பிள்ளை பேசினாங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கியே, வேறொரு சாமானிய பிரஜை இந்த பேச்சு பேசியிருக்கான்னு வச்சுக்கோ, உடனே தண்டனை கொடுத்துருக்க மாட்டேன். அப்போ இவனுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்றுன்னு நடக்காதே, தர்மம் அனைவருக்கும் பொதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யஸ்மின் யதா வர்த்ததே தோயோ மனுஷ்யஸ்தஸ்மின் ததா வர்த்தித்தவ்யம் ச தர்மः மாயாச்சாரோ மாயையா வர்த்தித்தவ்யः சாத்வாச்சாராः சாதுனா பிரத்யுபேயः. எந்தெந்த மனுஷன் எப்படிப்பட்டவனோ அப்பப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். நேர்மையாக ஒருத்தன் நடக்கிறானா நேர்மையோடு தான் நடந்துக்கணும். அவன் நேர்மையன்றி மாற்றி நடக்கிறானா அப்போ அவனுக்கு தகுந்து சாமதான பேத தண்டத்தை கொடுத்து தான் தீர வேண்டும். ஆகவே அது தெரியாதவர்களிலே தர்மபுத்திராதிகள் உங்ககிட்ட இருக்கிற மதிப்பினால நடந்துட்டு இருக்கா அவ்வளவேன்னு புரிந்துகொள் என்று 8 அத்தியாயங்கள். இதைத்தான் விதுர நீதி விதுர நீதின்னு கூறுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான நீதி. அதுக்கு 30 நாள் வேணும். அப்போ தான் இதை மட்டும் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவசரத்தில் கேட்டுட்டு போயிட முடியாது. நிதானமாக படிங்கோ. விதுர நீதியில் ஓரொரு ஸ்லோகமும் அக்ஷர லட்சம் பொறும். இதுக்கு அடுத்த பருவம் இது பிரஜாகர பருவம். இதற்கு அடுத்த பருவம் சனத் சுஜாத பருவம். அந்த பருவத்தில் சனத் சுஜாதர் எழுந்துள்ளுகிறார். அனுக்தம் யதிதே கிஞ்சித் வாச்சா விதுர வித்யதே கிம் தொம் ந வேத தத் பூயா என்மே ப்ரூயாது சனாதனः பிரத்யக்ஷமாக சிந்தையாமாச விதுரः தம் ரிஷிம் சம்சிதவ்ரதம் சச்ச தத் சிந்ததம் ஞாத்வா தர்சயாமாச பாரத. உடனே சிறு குழந்தை வடிவத்தில் ஆசிரிமா சனத்குமார், எப்பவுமே அவளுக்கு 5 வயசு தானே, சனகன் சனத்குமாரன் சனத்சுஜாதன் கேள்விப்பட்டிருக்கீர்கள் இல்லையோ, அவர்கள்லாம் 4 பேர் பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள். எப்போதும் சஞ்சரிச்சுட்டே இருப்பா, எல்லாருக்கும் நல்லது எடுத்து சொல்லிகிட்டே இருப்பா. இளமை மாறாது, சின்ன பாலர்களாட்டமே தான் இருப்பாவா. அவர் வந்த உடனே ஆசனம் கொடுத்தார், பக்கத்தில் உட்கார்ந்து விட்டார். திருத்தராஷ்டிரா உனக்கு என்ன சந்தேகம்னு கேளு. திருத்தராஷ்டிரன் கேட்கிறான். சனத் சுஜாத யதிதம் ஸ்ருணோமி ந மிருத்யுரஸ்தீதி தவ பிரபாதம் தேவாசுரா ஹ்யாச்சரன் பிரம்மச்சரியம் அமிருத்யவே தத் தத் கதரன்னு சத்தியம். மிருத்யு உண்டா இல்லையா? இவருக்கு இப்போ புது சந்தேகம். அதை அவர் பார்த்து கேட்குறார், மரணம்ங்கிறது உண்டா கிடையாதா? மிருத்யு உண்டா இல்லையா? அமிர்தம் அமிர்தம்னு ஏதோ சொல்கிறாளே, அமரத்வம்னு சொல்கிறார்களே, அதை போல் நம்மளும் பிள்ளையும் ஆயிட மாட்டோமான்னு இவருக்கு என்ன? இப்போ மரணமே இல்லாதவர்களா தேவர்கள்லாம் அமரர்கள் அமரர்கள்னு சொல்லப்படுறாளே, மிருத்யு உண்டா இல்லையா? அமரத்வம் உண்டா இல்லையா? அவர் ஆச்சரியமாக சமாதானம் சொல்கிறார், ரெண்டும் உள்ளது திருதராஷ்டிரா. மிருத்யுவும் உண்டு அமரத்வமும் உண்டு. நீ எதை வேணும்னு ஆசைப்படுறியோ அதை பொறுத்தது. அப்போ அவர் கேட்கிறார், அமரத்வத்தை பெற்றுடலாமா? எனக்கு இப்போ மரணமே இல்லாத தன்மை வந்துடணும் அப்படின்னு பெற்றுடலாமா? அவர் பதில் சொன்னார், அதை மரணம் அடைஞ்சாதான் பெற முடியும் திருதராஷ்டிரா. நீ கேட்கறது ரொம்ப சரி, நீ அமரனாக ஆகலாம், ஆனால் முதல்ல மரணம் அடையணும், அப்போ தான் நீ அமரன் ஆகலான்னா அது முடியாதுன்னுட்டான். அது நம்ம இப்போ ராஜ்யம் வேணும்னு நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அமரனா அவர் என்ன சொல்கிறார், இப்படியே ராஜ்யம் கிடச்சோன்னமா மரணமே அடையக்கூடாதான். அது எப்படி ஆகும்? மரணம் அடைந்து தான் அமரனாக ஆக முடியும். எப்போதுமே இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்கோ. நம்ம பிறவி வேண்டாம்னு பெருமாள்கிட்ட கேட்கணுமா, மரணம் வேண்டான்னு கேட்கணுமா? ஜனன மரணம் வேண்டான்னு கேட்குற மூலியம். இப்போ போய் நேரம் மரணம் வேண்டான்னு கேட்டுவிட்டால் இதே பிறவியோட இதே துன்பத்தோடு உட்காந்துருக்கணும். தப்பித்தவரை அதை எங்கேயானு கேட்டுவிடாதீங்க. அப்போ அவர்கிட்ட கேட்க வேண்டியது, இந்த பிறவி முடிஞ்சு போன அப்புறம் பிறவி வேண்டான்னு கேட்க வேண்டும். அதனால் இப்போ போய் மரணம் வேண்டான்னு கேட்டுவிட்டோன்னா இதே பிறவியில் என்ன வாழணும்? அதை தெரியாமல் திருத்தராஷ்டிரன் கேட்டான். அப்போ மரணம் உண்டா மிருத்யு உண்டா அமரத்தம் உண்டானா போனாத்தானே அமரனா நீ ஆகவே முடியும். அதனால் முதல்ல போகிறதுக்கு தயாரானால் அது தயாரில்லைன்னு தெரியும். அதனால தான் இப்படியே பதில் சொல்லிட்டார். அமிருத்யு கர்மணா கேச்சித் மிருத்யுர் நாஸ்தீதி சாப்பரே ஸ்ருணுமே பிருவதோ ராஜன் யதைதன்மா விசங்கிதா பிரமாதாத்வை அசுராக பராபவன்ன பிரமாதாத் பிரம்மபூதா சுராச்ச நைவ மிருத்யுர் வியாக்ர இவாக்தி ஜந்தூன் நஹ்யஸ்ய ரூபம் உபலப்யதேச்ச. மிருத்யுவுக்கு உருவத்தோட வரும் நினச்சிட்டு இருக்கியா? பயப்படுவார்கள் நினைக்கிறியா? அந்த மிருத்யு நமக்குள்ளே இருக்கு தெரியுமோ? மிருத்யு வெளியிலேருந்து பாசக்கயத்தோடு வருவார்லாம் கேள்விப்பட்டிருக்கேனே. நீர் என்ன உமக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறீர்? அந்த மிருத்யு அப்படிலாம் பாசக்கயத்தோடு வரமாட்டார். நான் எப்போ தப்பு பண்ணுறேனோ அப்போ உள்ளே இருக்கிற மிருத்யோ கிளப்பி விடுறேங்கிறார் அவர். நான் ஒரு தரமும் எப்போ தவறு இழைக்கிறேனோ அந்த பாப காரியம் தட்டி விடுவான் மிருத்யுவை. அவர் உள்ளே உட்காண்டிருக்கார். ஆனால் ஒரு தரம் தட்டி ரொம்ப தூங்க வேண்டாம், நடந்துட்டுருக்கு, பாப காரியம் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் தயாராகும்.
அப்படின்னு அந்த மிருத்யு எழுப்பி எழுப்பி விடும். நான் எப்போ புண்ணிய காரியம் பண்ணுறேனோ மிருத்யு தூங்க வச்சிடும், அமரத்துவத்தை எழுப்பி விட்டுடும். இது நமக்குள்ளே இருக்கிறது, எழுப்பிக்க போகிறோமா முழிச்சுக்க போகிறோமாங்கிறத பற்றியே தான். அதை தெரிந்து கொள். அப்புறம் பிரம்மஸ்வரூபத்தை பற்றி கேட்க, ஆபாதி சுக்லமிவ லோகிதம் விவாதா கிருஷ்ணம் அதாஞ்சனம் காத்ரவம் வா சத்பிரம்மண பஷ்யதி யோத்திர வித்வான் கதம் ரூபம் தது அமிர்தம் அக்ஷரம் பதம். அக்ஷரம் அமிர்தம் பகவானுடைய ரூபம்னு சொல்லப்படுறதே. அவர் சகப்பார்ப்பரா வெளுப்பார்ப்பரா? இந்த சுவாமி பதில் சொல்கிறார், எல்லா வர்ணத்திலையும் இருப்பார். இவர் எதுக்கு நேரே சொல்ல மாட்டேங்கிறார்? நிறம் வெளிது செய்து கரிது பசிது. ஆழ்வார் 4 வர்ணம் சொல்கிறார். ஒரு யுகத்துக்கு ஒரு வர்ணத்தோட பெருமாள் சேவை சாய்ப்புறான். பாலி நீர்மை செம்ப நீர்மை பாசியின் பசும்புறம் போலு நீர்மை பொற்புடைத்தடத்து வண்டு விண்டுலா நீல நீர்மை. ஆச்சரியமான பாசுரம் திருமணிசை ஆழ்வார் சாதிக்கிறார். பாலி நீர்மை செம்ப நீர்மை பாசியின் பசும்புறம் போலு நீர்மை. முதல் யுக கிருதயுகத்தில் வெளுத்த வர்ணத்தில் இருப்பார், திரேதாயுகத்தில் செவந்த வர்ணத்தில் இருப்பார், துவாபர யுகத்தில் மான் தளிர் பச்சை நிறத்தில் இருப்பார், கலியுகத்தில் இயற்கையான கருப்பு வர்ணத்தில் இருப்பார். இப்படித்தான் பகவான் 4 யுகங்களில் சேவை சாதிக்கிறார். பிரம்மத்தின் ஸ்வரூபம் கேட்டாயே, இதோ கேட்டுக்கொள். அணியோ ரூபம் க்ஷுரதாரையா சமம் மகச்சரூபம் தத்வை பர்வதேபியா சா பிரதிஷ்டாத் அமிர்தம் லோகாஸ்தத் பிரம்ம தத்யஷா பூதானி ஜக்ஞரே தஸ்மாத் பிரளயம் யாந்தி தத்ரஹி. எதனிடத்திலிருந்து லோகமெல்லாம் உற்பத்தியாகுமோ, உற்பத்தி ஆனதத்தனையும் எங்கு போய் சேருமோ, எது படைக்கப்பட்ட அனைத்தையும் காக்கிறதோ அதை பிரம்மம்னு புரிந்துகொள். பூர்ணாத் பூர்ணான் யுத்தரந்தி பூர்ணாத் பூர்ணானி சக்ரிரே ஹரந்தி பூர்ணாத் பூர்ணானி பூர்ணமேவாவசிஷ்யதே யோகினஸ்தம் பிரபஷ்யந்தி பகவந்தம் சனாதனம். இதே மாதிரி உபனிஷத்தில் மந்திரம் இருக்கு. இதம் பூர்ணம் அதப் பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உத்ரிச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சர்வம் பூர்ணம் சஹோம். அந்த மந்திரத்தை அப்படியே பாரதத்தில் இவர் இறக்கி தரார். ஏன்னா பாரதத்தை இன்னும் பலரும் கேட்கலாம். உபனிஷத் மந்திரம்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் உண்டு. இது பாரத பஞ்சமோ வேதா, இன்னும் பலரும் கேட்கலாம் இல்லையோ. அந்த நன்மை எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக அதே ஸ்லோகத்தை மந்திரத்தை இப்போ ஸ்லோகமாக சொல்கிறார். இது பூர்ணம் அது பூர்ணம் அங்கிருந்து அது பூர்ணம் அங்கிருந்து அது பூர்ணம் அங்கிருந்து அது பூர்ணம் அதுவே பூர்ணம். இப்போ என்ன சொன்னார்? இது பூர்ணம் அது பூர்ணம் அது பூர்ணம்ங்கிறார். என்னால் இதுன்னு சொன்னால் அந்தர்யாமி கல்யாண குணங்களாலே பூர்ணன். அதுனா வைகுந்தநாதன் பிரம்மஸ்வரூபம் ரூபம் 5 இருக்குங்கிறார். பரவாசுதேவன் வைகுண்டநாதன், க்ஷீராப்திநாதன் வியூகவாசுதேவன், விபவ அவதாரங்கள் உள்ள இருக்கிற அந்தர்யாமி, கோயில்கள் தோறும் சேவை சாதிக்கிற அர்ச்சே என்ற 5 நிலைகள் பகவானுக்கு உண்டு. ஒன்னொன்னும் பூர்ணம்னு தெரிந்துகொள். இவ்வெம்பெருமான் தான் படைக்க ஆரம்பிக்கிறான். க்ஷீரோத சாயியாய் தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்து அவன் மூலம் நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனன் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டறிவித்தே நாள்பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து என்ன திருமணிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதின்னு பாடியிருக்கார். 96 பாசுரங்கள். அதில் முதல் பாசுரத்தில் தான் நாராயணனிடத்திலிருந்து ஜகத்தெல்லாம் எப்படி பிறக்கிறது. நாராயணாத் பிரம்மோஜாயத்தே பிரம்மாஜாயத்தே நாராயணாத் ருத்ரோஜாயத்தே திசச்ச இந்திரியாணி. என் அனைத்தும் படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு யார் காரணமோ அவன் பிரம்மம்னு தெரிந்துகொள். அந்த பர்வம் சனத்சுஜாத பர்வம் முற்றிற்று.